வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 429 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஓவராலா எல்லா இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எதுவுமே நெகட்டிவ் சைடுன்னு போகல. ஏன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம புதன்கிழமை வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். யுஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் போனதுனால, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில வந்திருக்கு. இது கன்டினியூஷன் வந்து தொடருமான்னு பார்த்தோம்னா, நம்ம கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ குவார்ட்டர் 4ஓட ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இதில வந்து டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு குரோத் இல்ல. ஸோ இது வந்து எப்படி எடுக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த கம்பெனிஸ்லாம் ரிசல்ட்லாம் வரப்போகுது. 2வது பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட்டும் வரப்போகுது. யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாரி ஒரு இது போயிட்டுருக்கு. ரிசெஷன் வரப்போகுதுன்னா, நம்மளோட ஐடிஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ, அதனால அவங்களோட ப்ராஜெக்ட் இது வரதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு சேல்ஸும் கம்மி, ரெவென்யூவும் கம்மியாயிடும். ப்ராஃபிட்டும் கம்மியா தான் வர ஆரம்பிக்கும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மா செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் போட போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பு. ஸோ, அதனால என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மா செக்டாரும் வருதுங்கிறம்போது, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யுஎஸ்க்கு. ஸோ, அதனால அஃபெக்ட் ஆனதுனா நம்ம ஃபார்மா செக்டாரும் பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, யுஎஸும், சைனாவும் டாரிஃப் வார் இஷ்யூ போயிட்டுருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா, பிஃபோரே 85% போட்டிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி இன்க்ரீஸ் பண்ணாங்க. யுஎஸ் வந்து 125 வச்சாங்க, 140 வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் திருப்பி பார்த்தீங்கன்னா, நியர்பை 100% நாங்கள் போடுறோம், டாரிஃப் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ, இந்த டாரிஃப் வார் வந்து ஒரு இது போயிட்டே இருக்குது. ஸோ, என்னைக்கு இது முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. பட் வில் சூன் ஷார்ட்லி வந்து முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப நாள் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு இதில அவங்க இது பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மல் பேஸா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஒரு கிளியர் வியூ தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த டாரிஃப் வார்லாம் இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பை பண்ணோம்னா, கிளியர் வியூ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க பை பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும்னு தோணுது. பட் நீங்க லோ ப்ரைஸில் இருக்குது, லார்ஜ் கேப்லாம் நல்ல லோ ப்ரைஸில் நல்ல இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்கள்ட்ட சஃபிஷியன்ட் மணி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டே இருங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2519 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தா 3759 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஐக்கு பை பண்ணியிருக்கிறதுனால தான் மார்க்கெட் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. ஏன்னா எஃப்ஐஐ கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்ச் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பை பண்ணியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதில் சின்னதாக மார்க்கெட்டு நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து இது ஏற்றம் இறக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ, பொறுத்திருந்து பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 97 பாயிண்ட் பாசிட்டிவில் காமிச்சிட்ருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே பாருங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் 337 பாயிண்ட்டு. நாஸ்டாக் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 619, S&P 500 95 பாயிண்ட். நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சடாக போயிருக்குது. டாக்ஸு நெகட்டிவ்ல க்ளோஸாக இருக்குது. எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவ், சிஎஸ்சி நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஸோ இதனால் ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகுது. பட் எல்லாமே ஃபோக்கஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திங்கட்கிழமை நம்மளோட மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ திங்கட்கிழமை நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ திங்கட்கிழமை நைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நம்மளோட மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நிக்கிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1023 பாயிண்ட் நெகட்டிவில் போயிடுச்சு. ஹேங்செங் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிருக்கு. ஷாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் மவுண்டில் தான் போயிருக்கு. தாய்வானும் பாருங்கள், நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து 1600 பாயிண்ட் கிட்டத்தட்ட 9% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குங்கிறத. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 25 அகைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு 8770ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இங்கே 24 கேரட் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா, 9567க்கு. அது ஆக்சுவலாக சொல்ல போனால்
24 கேரட் வந்து ஆல்ரெடி 10,000 ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி இந்த டாக்ஸஸ் மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா சாலிடாக ஒரு 10,000 மேலே வந்துடும். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,200 ரேஞ்சுக்கிட்ட வந்துடும். இப்படி இருந்தாலும் ஒரு 300-400 மேலே வரும் டாக்ஸஸ் மட்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு 9,100 9,200 ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் இது 10,000 தூரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸாக தான் போயிருக்கு. என்னோட கணிப்பு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இன்னொரு எகைன் ஒரு 3 to 4 மந்த் எடுக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே எடுக்கிற மாதிரி தான் இப்போ போயிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்ததாக சில மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். டிக்ஸான் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மொபைல் இதெல்லாம் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது லொக்கேஷன் வந்து காஞ்சிபுரத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டிக்ஸான் டெக்னாலஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா 2031 to 2032 இந்த ரேஞ்சுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 30 ஜிகாவாட் வந்து தெர்மல் எனர்ஜியில் மட்டும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ரினியூவபிள் எனர்ஜியில் சொல்கிற தெர்மல் எனர்ஜி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஜிகாவாட் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஷேர்ஸ்லாம் வாங்குவோம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க. பட் பிஎஸ்சி கம்பெனி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்களுக்கு தான் போகும். ஸோ மோஸ்ட்லி அவங்க ரீச் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஜிட்டல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அண்ட் யூகே இவங்கள்ட்ட வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஏஐபின் கம்பெனி பேர் அவங்கள்ட்ட வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அவர் வந்து அலகல் ப்ராக்டிஸு அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கான்ட்ராக்டை வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் உள்ள ஒரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவில் உள்ள ஃபெர்டிலைசரில் செக்டரில் உள்ள மேனுஃபேக்சரிங் பம்ப்ஸு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங்கை 50% வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெல் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெப்போ பேஸ்ட் லெண்டிங் ரேட் வந்து இப்போ 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 9.1% இருந்தது. இப்போ வந்து 8.85% வச்சுருக்காங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9லேருந்து எஃபெக்டிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரெப்போ ரேட் வந்து ரீசெண்டாக டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அவங்களும் பார்த்திங்கன்னா ரெப்போ லெண்டிங் ரேட்டு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 9.1% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.85% சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கெயில் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97.6% வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்குள்ள அந்த இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3% மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜி அவங்க சப்சிடரி கம்பெனியான ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு பவருங்கிற கம்பெனியும் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸையும் வாங்கி இப்போ டோட்டலாக ரினியூவபிள் எனர்ஜியில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 4.7 ஜிகாவாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ எகைன் வாங்கியிருக்காங்கங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ மட்டும் 4.7% இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிகாவாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.